அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், லக்கி ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன. செயல் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் இறைவன் அணுகுமுறை எப்படிப்பட்டது? மோதல்களின் ஆதாரமாக இருப்பது கோபம். காசாவின் குழந்தைகளுக்கு இத்தாலியில் சிகிச்சை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். தவக்காலம் நெருங்கி வந்துவிட்ட இந்த வேளையில் கடந்த வாரம் மூவேலி ஜபத்தின் போது இறைவனின் அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். தவக்காலத்தை சமீபத்திற்கும் கடைசி மூவேலி ஜபத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பேதுரு சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளிடம் உரையாற்றினார். கடவுள் எப்போதும் நமக்கு அருகில் இருக்கிறார். கடவுளின் அணுகுமுறையை நெருக்கம், இரக்கம் மற்றும் மென்மை என்ற 3 வார்த்தைகளில் கூறலாம். நமக்கு துணையாக, கனிவாக, நம்மை மன்னிக்க அருகில் வருபவராக கடவுள் இருக்கிறார். இதை மறந்து விடாதீர்கள். சதுக்கத்தில் போலந்து, ஸ்பெயின் மற்றும் ஜப்பான் உட்பட உலகம் முழுவதிலும் இருந்து திருப்பயணிகள் வந்திருந்தனர். மேலும் திருத்தந்தை அவர்கள் அறிவித்திருந்த மனித கடத்தலுக்கு எதிரான உலக ஜெபம் மற்றும் விழிப்புணர்வு நாளுக்காக பல இளைஞர்கள் ஒன்று கூடியிருந்தனர். இன்றும் பல சகோதர சகோதரிகள் பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு பின்னர் சுரண்டல் மற்றும் முறைகேடுகளுக்கு ஆளாகின்றனர். மனித கடத்தல் என்ற உலகளாவிய நிகழ்வை எதிர்த்து போராட நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். விடைபெறுவதற்கு முன்பு மத்திய சிலியில் பேரழிவு தரும் தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். மோதல்களின் ஆதாரமாக இருப்பது கோபம். ஆனால் அக்கோபம் சரியான முறையில் வெளிவருவது அவசியம் என்று கடந்த ஜனவரியில் திருத்தந்தை அவர்கள் கூறியிருந்தார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2017ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு பிப்ரவரி 1ஆம் நாளும் இத்தாலியில் போரினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும்படி கேட்டுக்கொண்டார். 2 உலகப் போர்களில் இறந்தவர்களை ஜெபத்துடன் நினைவு கூறுவோம். மத்திய கிழக்கு மற்றும் உக்ரைனில் உள்ளதைப் போல இரத்த களரியாக இருக்கும் போர்களில் பாதுகாப்பற்ற முறையில் வாழும் மக்கள் பலரையும் நினைவு கூறுவோம். போர்கள் என்ற தலைப்பில் மோதல்களின் ஆரம்பமாக கோபம் இருப்பதாக குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் அநீதிக்கு எதிராக போரிடுவது மனித இயல்பின் ஒரு பகுதி என்றும் சுட்டிக்காட்டினார். சில சமயங்களில் கோபம் சரியான முறையில் வெளிவருவது நல்லது. ஒருவன் ஒருபோதும் கோபப்படாமல் இருந்தால், அநீதிக்கு முன் கோபப்படாமல் இருந்தால், அல்லது பலவீனமான ஒருவன் அடக்குமுறைக்கு உள்ளாகும் போது அவன் உள்ளத்தில் அசைவு ஏதும் ஏற்படவில்லை என்றால் அவன் மனிதனோ அல்லது கிறிஸ்தவனோ இல்லை என்று அர்த்தம். இறுதியாக புனித ஜான் போஸ்கோவின் திருநாளில் வந்திருந்த திருப்பயணிகளுக்கு தனது ஆசிரை வழங்கி பொது பார்வையாளர்கள் சந்திப்பை திருத்தந்தை அவர்கள் நிறைவு செய்தார். நேஷனல் ஃபெடரேஷன் இத்தாலி சைனா அமைப்பின் 10 ஆண்டுகால நிறைவை ஒட்டி நடைபெற்ற நிகழ்வில் திருத்தந்தை அவர்கள் பங்கேற்றார். அப்போது அவர் கூறியவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பங்கு பெற்ற கூட்டம் ஒன்றில் நடனமாடும் டிராகன்கள் திருப்பிட மாளிகையை நிரப்பின. நேஷனல் ஃபெடரேஷன் இத்தாலி சைனா உறுப்பினர்கள் அந்த அமைப்பின் 10வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் சீன புத்தாண்டை குறிக்கும் வகையிலும் இந்த பாரம்பரிய நடனத்தை நடத்தினர். ஏனென்றால் 2024ஆம் ஆண்டு சீனாவில் டிராகன் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. திருத்தந்தை அவர்களும் அதில் ஆர்வத்துடன் பங்கேற்றார்.
இருதரப்பு உரையாடலை வளர்க்கும் பணியில் வரும் சவால்களைக் கண்டு பயப்பட வேண்டாம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். நமக்கு தெரிந்த வகையில் ஆக்ரோபேட்ஸ் துணிவில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். அவர்களின் பயிற்சிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் அதிக ஆபத்து நிறைந்தது என்று சொல்லலாம். இந்த ஆக்ரோபேட்ஸ் நடனத்தை பார்க்கும்போது அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் ஆக்ரோபேட்ஸ்களாக நீங்கள் மாறி உரையாடலின் பாதையில் இருக்கும் ஆபத்துகளை எப்படி எதிர்கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நேஷனல் ஃபெடரேஷன் இத்தாலி சைனா என்ற இந்த அமைப்பானது இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார, அரசியல் மற்றும் பண்பாட்டு பரிமாற்றங்களை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. ஓர் பாலின தம்பதியர் பெறும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து சமீபத்தில் லாஸ்டம்பா என்ற இத்தாலிய பத்திரிகைக்கு அளித்த நேர்காணலில் திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். சமீபத்தில் லாஸ்டாம்பா என்ற இத்தாலிய நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் ஓர் பாலின ஈர்ப்பாளர்களை ஆசீர்வதிப்பது தொடர்பாக திரு அவையால் வெளியிடப்பட்ட பிரகடனமான ஃபிடூசியா சுப்ளிகன்ஸ் ஆற்றலால் அனைவரும் படிப்படியாக விரைவில் நிறைவடைவார்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்தார். ஒரே பாலின தம்பதிகளை ஆசீர்வதிக்க அனுமதிக்கும் விசுவாச கோட்பாட்டின் சமீபத்திய அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவிக்குமாறு திருத்தந்தை அவர்களிடம் கேட்கப்பட்டது. அப்போது எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் சிறிய கருத்தியல் குழுக்களை சேர்ந்தவர்கள் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் விதிவிலக்காக ஆப்பிரிக்காவில் உள்ள திரு அவையை சுட்டிக்காட்டி அங்கு ஒரே பாலின ஈர்ப்பு அவர்கள் பண்பாட்டில் எதிர்மறையாக பார்க்கப்படுகிறது என்றும் கூறினார். ஃபிடூசியா சுப்ளிகன்ஸின் உள்ளடக்கமானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருப்பீட தலைமையில் சில வலுவான எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. ஆனால் அது சரியான திசையை நோக்கி செல்கிறது என்று விசுவாச கோட்பாட்டிற்கான திருப்பீட கழக உறுப்பினர்களுடனான சமீபத்திய சந்திப்பில் திருத்தந்தை அவர்கள் தெளிவுபடுத்தினார். முதலாவதாக, வழிபாட்டு சூழலுக்கும் வடிவத்திற்கும் வெளியே பெரும் இத்தகைய ஆசீர்வாதங்கள் முழுமையை எதிர்பார்ப்பதில்லை. இரண்டாவதாக, அத்தகைய ஆசீர்வாதத்தை கேட்க ஓர்பாலின தம்பதியர் அணுகினால் அங்கு அவர்களின் திருமணம் என்ற ஒன்றிப்பு ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. மாறாக ஆசீர்வாதம் கேட்டு நின்ற இருவர் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். அந்த நேர்காணலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் திரு அவைக்குள் கடுமையான பிளவு ஏற்படும் என்று அஞ்சுகிறீர்களா என்றும் கேட்கப்பட்டது. அதற்கு இல்லை என்பதே அவரது பதிலாக அமைந்தது. திரு அவை எப்போதுமே சிறு குழுக்களை கொண்டுள்ளது. அவை பிளவுபட்ட பிரதிபலிப்பை வெளிப்படுத்துகின்றன என்றும் மேலும் அவைகளை கடந்து சென்று எதிர்காலத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியது கவனிக்கத்தக்கது. மேட்ரிட் குருமானவர்களை சமீபத்தில் சந்தித்த திருத்தந்தை அவர்கள் அக்குருமானவர்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். மேட்ரிடில் இருந்து வருகை தந்த குருமானவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்த புகைப்படங்கள் தான் இவை. அந்த சந்திப்பில் தான் தயாரித்த உரையை திருத்தந்தை படிக்கவில்லை. அவரை பார்க்க வரும் ஒவ்வொரு குருமானவ குழுவினரிடம் செலவிடும் நேரம் போல் கேள்விகள் மற்றும் பதில்களாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செலவிட்டார். இன்றைய இளைஞர்களை எப்படி அணுகுவது என்று அவரிடம் கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இது குருமானவர்கள் சம்பந்தப்பட்டது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஜெபம் மற்றும் சான்று பகர்தலும் அவர் அவற்றை அதிகம் தொடர்புபடுத்தினார். நம் வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு ஒத்திசைவாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பெரிய குழுவினருடன் அந்த மையத்தின் அதிபர் மற்றும் மேட்ரிட் பேராயர் ஆகியோர் உடன் வந்திருந்தனர். கர்தினால் கோபோ அவர்கள் குருமானவர்களுடன் திருத்தந்தை கொண்டிருக்கும் நெருக்கம் பற்றி எடுத்துரைத்தார். மேலும் தனது சொந்த இறையழைத்தல் பற்றியும் பகிர்ந்து கொண்டார். குருமட வாழ்க்கைக்கான திறவுகோள்களையும் ஒவ்வொரு குருமானவரின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான சாவிகளையும் அவர் எங்களுக்கு வழங்கியுள்ளார். எங்கள் இதயங்களை திறந்துள்ளார். ஏனென்றால் தனது வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை கூறி அவர் தனது இறையழைத்தலை எவ்வாறு தொடங்கினார் என்று எனக்கு கூறியது மனதை தொடும் தருணமாக அமைந்தது. திருத்தந்தையை சந்தித்த அனைவருக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த தருணமாக அமைந்தது. இறுதியாக அனைவருக்கும் நன்றி கூறும்போது குருமட அதிபரால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. பின்பு புனித பேதுரு பசிலிகாவின் சிற்றாலயத்தில் குருமானவர்களுடன் கர்தினால் கோபோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டின் தவக்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றும் அது எப்படிப்பட்ட விதமாய் வாழலாம் என்றும் திருத்தந்தை அவர்கள் செய்தி வழங்கியிருக்கிறார். அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
தவக்காலம் நெருங்கி வருகிறது. இத்தவக்காலத்தை அடிமை வாழ்விலிருந்து சுதந்திர வாழ்விற்கு அழைக்கும் பெரியதொரு காலமாக வரவேற்போம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். 2024ஆம் ஆண்டிற்கான தவக்கால செய்தியில் பாலைவனத்தின் வழியாக கடவுள் நம்மை சுதந்திரத்திற்கு அழைத்து செல்கிறார் என்று அவர் கூறினார். நாம் பணத்துடனோ சில திட்டங்களுடனோ யோசனைகள் அல்லது இலக்குகளுடனோ நமது பதவியுடனோ ஒரு பாரம்பரியத்துடனோ சில தனிநபர்களிடம் கூட இணைந்திருக்கலாம். ஆனால் இவை நம்மை முன்னேற செய்வதற்கு பதிலாக நம்மை முடக்குகின்றன, உரையாடலை ஏற்படுத்துவதற்கு பதிலாக மோதலை உருவாக்குகின்றன. தவக்காலமானது வாழ்க்கையின் ஒரு சிந்தனை பரிமாணத்தை மெதுவாக்கவும் இடைநிறுத்தவும் மற்றும் மீண்டும் கண்டறியவும் வாய்ப்பளிக்கிறது என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும் போது ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக தங்கள் அண்டை வீட்டாரை நினைவில் கொள்ளுமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். திருத்தந்தை அவர்கள் கவனிக்கின்றார். இன்றும் ஒடுக்கப்பட்ட நம் சகோதர சகோதரிகள் பலரின் அழுகை விண்ணகம் நோக்கி உயர்கின்றது. அந்த அழுகையை நாம் கேட்கின்றோமா? அது நம்மை தொந்தரவு செய்கின்றதா? அது நம்மை நகர்த்துகிறதா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். வீட்டிலும் உலகெங்கிலும் உள்ள பல உடன்பிறப்புகளுடன் நாம் எங்கே பயணம் செய்கிறோம்? கதறியாலும் அவர்களுடன் நாம் பயணிக்கின்றோமா என்று கேட்டுக்கொள்வோம். திருத்தந்தை அவர்கள் தனது செய்தியின் முடிவில் மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் திறனை நாம் கொண்டிருப்பதால் கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2024ஆம் ஆண்டு தவக்காலமானது பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று தொடங்கி மார்ச் 28ஆம் தேதி அன்று முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க திரு அவையில் முதல் உலக குழந்தைகள் நாள் வரும் மே மாதத்தில் கொண்டாடப்படவிருக்கிறது. இந்த நாளின் குறிக்கோள் என்னவென்று அறிந்து கொள்ள இந்த பகுதியை பார்ப்போம். முதல் உலக குழந்தைகள் நாளை வத்திக்கான் மே மாதம் கொண்டாடவிருக்கின்றது. குழந்தைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தாத்தா பாட்டி மற்றும் அவர்களின் பேர குழந்தைகளுக்கு இடையிலான சந்திப்பு போல அது இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் திருத்தந்தை அறிவித்தபடி குழந்தைகளுடைய கேள்விகளுக்கு செவிமடுக்கவும் அமைதி, சுற்றுச்சூழல் மற்றும் இயேசுவை சந்திப்பது போன்ற தலைப்புகளை பற்றி விவாதிக்கவும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த ஆண்டு மே மாதம் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் முதல் உலக குழந்தைகள் நாளை ரோமையில் கொண்டாடுவோம். பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பீட கழகத்தால் வழங்கப்பட்ட இந்த முயற்சியானது வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு நாம் எந்த வகையான உலகத்தை கொடுக்க விரும்புகிறோம், இயேசுவைப் போல நாமும் குழந்தைகளை மையமாக வைத்து அவர்களை பராமரிக்க விரும்புகிறோமா போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கவிருக்கிறது. உலகம் முழுவதிலுமிருந்து 6 முதல் 12 வயதிற்குட்பட்ட பல்வேறு மதங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த நிகழ்வுக்கான இணையதளம் மூலம் பதிவு செய்ய முடியும். சிரியா, ஆப்கானிஸ்தான், தெற்கு சூடான், பாலஸ்தீனம் மற்றும் உக்ரைன் போன்ற போர் பகுதிகளிலிருந்து வரும் குழந்தைகளுக்கு சிறப்பு இடம் வழங்கப்படும் என்று வத்திக்கான் ஏற்கனவே அறிவித்துள்ளது. மே மாதம் 25ஆம் நாள் மாலை 3 மணிக்கு திருத்தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையிலான முதல் சந்திப்புடன் இந்த நிகழ்வானது தொடங்கும். அடுத்த நாள் காலை 10:30 மணிக்கு 2வது முறையாக திருத்தந்தையின் பார்வையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொள்வார்கள். இந்த நிகழ்வின் குறிக்கோளானது நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்ற திருவிவிலிய பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுமை மற்றும் நம்பிக்கையின் கண்களால் உலகை பார்க்கும் அனைவரையும் குழந்தைகளைப் போல இருக்குமாறு திருத்தந்தை அழைக்க விரும்புகிறார் என்பது கவனிக்கத்தக்கது. காசாவில் போரினால் துன்புறும் குழந்தைகள் சிகிச்சைக்காக இத்தாலி வருவார்கள் என்று எதிர்பார்த்தது சமீபத்தில் நிறைவேறியுள்ளது. இது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமில் உள்ள பாம்பினோ ஜெசு மருத்துவமனையானது காசாவிலிருந்து வந்திருந்த குழந்தைகளை வரவேற்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் வந்திருந்த 4 குழந்தைகள் காசாவில் கிடைக்காத மருத்துவ சிகிச்சையை இங்கே பெறுவார்கள். இருவர் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒருவருக்கு எலும்பியல் மருத்துவம் தேவைப்படுகிறது. இருவருக்கு வளர்சிதை மாற்ற இயல்பு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒருவருக்கு இரத்த பிரச்சனைகள் உள்ளன. சில நோய் பிரிவுகளில் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கு காசாவில் மருத்துவமனை இல்லை. எனவே குழந்தைகள் இங்கேயே தங்கி தங்களை கவனித்துக் கொள்வதை உறுதிப்படுத்த முயற்சித்தோம். அடிப்படையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து தன்னார்வலர்கள் என நம்மிடமிருந்த அவர்கள் அனைத்து அன்பையும் விருந்தோம்பலையும் பெறுகிறார்கள். நாம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றோம் என்பதை இந்த முயற்சியானது காட்டுகிறது. குழந்தைகள் காசாவிலிருந்து எகிப்து வழியாக இத்தாலிக்கு விமான பயணத்தில் வருகை தந்தனர். அங்கு ஆம்புலன்ஸ்களோடு மருத்துவர்கள் அவர்களை நேரடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல காத்திருந்தனர்.
புனித பூமியின் பாதுகாப்பு அதிபருடன் இணைந்து மருத்துவமனை தலைவர் அவர்கள் ஒவ்வொரு புதிய நோயாளிகளையும் பார்வையிட்டு அவர்களுக்கு பரிசுகளையும் நம்பிக்கை செய்திகளையும் கொண்டு வந்தார். இத்தாலிக்கு செல்வது என்பது ஏற்கனவே அக்குழந்தைகளுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியதாக அவர்கள் விவரித்தனர். அவர்கள் மாறிவிட்டார்கள். தற்போது மிகவும் பரவாயில்லை. அவர்கள் முகத்தில் சிரிப்பை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நரகத்திலிருந்து வெளியேறி இங்கு இத்தாலிக்கு வந்ததாக சொன்னார்கள். இங்கு வந்தது அவர்களுக்கு கனவு போல் இருந்தது. இங்கே இத்தாலிக்கு வந்திருப்பதை யாராலும் நினைத்து பார்க்க முடியவில்லை என்றும், அதுவும் பாம்பினோ ஜெசு மருத்துவமனைக்கு வந்திருப்பதில் உண்மையில் அவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தேவையில் உள்ள குழந்தைகளை ஏற்க இத்தாலிய அரசு விடுத்த அழைப்புக்கு மருத்துவமனை பதிலளித்ததாக அதிபர் தெரிவித்தார். என்ற வேறுபாடின்றி அனைவரையும் ஏற்கின்றோம். நாங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் சிறப்பான முறையில் சேவை வழங்குகின்றோம். மேலும் அனைவருக்கும் கதவு எப்போதும் இங்கே திறந்தே இருக்கும். பாம்பினோ ஜெசு மருத்துவமனையானது மிகவும் முக்கியமான ஒரு சர்வதேச செயல்பாட்டை நடத்துகிறது என்று கருதுகிறோம். இந்த வகையில் திரு அவையின் பணியை இது உறுதியாக வெளிப்படுத்துகிறது. சில குழந்தைகள் மட்டுமே இதுவரை இத்தாலிக்கு பயணம் செய்ய முடிந்தாலும் பாம்பினோ ஜெசு மருத்துவமனையிலும் மற்றும் இத்தாலி முழுவதும் தங்களுக்கு தேவையான சிகிச்சையை இவர்கள் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தெருக்களில் வசிப்பவர்களுக்கு வேலை அளித்து அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் பணியை மேற்கொண்டு வருகிறார் ரோமைச் சேர்ந்த லொரன்சோ அவர்கள். அவரை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இந்த காணொலியை பார்ப்போம். லொரென்சோ அவர்கள் காரிதாஸ் இன்டர்நேஷனலிஸ் அமைப்பின் ரோம் பகுதியில் குளிரில் இருந்து தஞ்சமடைந்தவர்களை கவனித்துக் கொண்டார். ஒவ்வொரு ஆண்டும் அதே வீடற்ற மக்கள் திரும்பி வருவதாக அவர் தெரிவித்தார். ஒரு நபரை தெருவிலிருந்து வெளிக்கொணர சூடான சாப்பாடும் தலைக்கு மேல் கூரையும் மட்டுமே போதாது என்பதற்கு இதுவே தெளிவான சான்றாக இருந்தது. அதனால்தான் அவர் ரிடாயே என்ற சமூக உதவி நிறுவனத்தை ஏற்படுத்தினார். வீடற்றவர்களை தோட்டத்தில் வேலைக்கு அமர்த்துவதன் மூலம் தெருக்களிலிருந்து அவர்களை மீட்க இந்த அமைப்பு முயற்சிக்கிறது. மேலும் ரோமில் கைவிடப்பட்ட பசுமையான பகுதிகளுக்கு புத்துயிர் அளிப்பதை இதன் பணி நோக்கமாக கொண்டுள்ளது. வேலை என்பது ஒருவர் தனது மாண்பை மீட்டெடுக்க உதவுவதோடு அவர் வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான ஒரு கருவியாகவும் இருக்கிறது. சுத்தம் செய்த பின் அல்லது வெட்டிய பிறகு அவர்கள் வேலையின் அழகை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். மேலும் நன்றியுணர்வும் இருக்கிறது. தங்களை சோம்பேறிகள் என்று திட்டியவர்கள் இப்போது நன்றியுள்ளவர்களாக இருப்பதை அவர்கள் கண்டு பெருமைப்படுகிறார்கள். இவர்களுடைய உழைப்பின் பலன்கள் இவர்கள் சேவை செய்யும் மக்களில் ஏற்கனவே பிரதிபலித்தது. ரோமின் மையத்தில் அவர்கள் மேற்கொண்ட ஒரு திட்டத்தின் போது லொரென்சோ அவர்கள் இதை உணர்ந்தார். அங்கு தோட்டக்காரர்களில் ஒருவர் அவர்கள் புதுப்பித்துக் கொண்டிருந்த மொட்டை மாடியிலிருந்து பியாசா வெனிசியாவை கண்டு நெகிழ்ச்சியடைந்தார். அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்களில் ஒருவர் இயற்கை காட்சியை பார்த்து நின்றதை நான் கவனித்தேன். அங்கு சென்று பார்த்த பொழுது அவர் அழுது கொண்டிருந்தார். எல்லாம் சரிதானே என்று கேட்டபோது எல்லாம் சரிதான், பூங்காவில் உள்ள அந்த பெஞ்சை பார்க்கவா என்றார். அவர் சுட்டிக்காட்டியது பியாசா வெனிசியாவின் நடுவில் உள்ள ஒரு பெஞ்சை தான். எல்லாவற்றையும் இழந்த பிறகு தான் இரவை கழித்த முதல் இடம் அது என்று அவர் தெரிவித்தார். இந்த வேலைவாய்ப்பானது அவர்களை வீதியை விட்டு அழைத்துச் சென்றாலும் இது ஒரு இடைநிலை வேலையாகத்தான் இருக்கும். தகுதி பெற பல நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். உதாரணமாக போதை பழக்கம் இருந்தால் அதற்கு முன்பே சிகிச்சை பெற வேண்டும். ரிடாயே என்பது வந்து சேரும் ஒரு புள்ளி அல்ல, மாறாக அது புறப்படும் ஒரு புள்ளி. இதை செய்ய நாங்கள் அவர்களை தெருவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தங்கள் சூழ்நிலையிலிருந்து வெளியேற வேண்டும். அதனால்தான் எங்களிடம் நடமாடும் கட்டம் உள்ளது. அங்கு அவர்கள் உண்மையில் என்ன விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஸ்டார்ட் அப் என்ற பெயர் ரோமானியர்கள் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்த பயன்படுத்திய வார்த்தையிலிருந்து வந்தது. டாயே என்ற வார்த்தை நாம் போகலாம் என்ற பொருள் தரக்கூடியது. இதில் லொரென்சோ அவர்கள் ரீயை சேர்ந்ததாக தெரிவித்தார். அதாவது 2 முறை என்று பொருள்படும். ஏனெனில் கடினமான சூழ்நிலைகளில் உள்ளவர்களுடன் பணிபுரியும் போது சில நேரங்களில் 1க்கு மேற்பட்ட ஊக்க வார்த்தைகள் தேவைப்படும் என்பது கவனிக்கத்தக்கது. சுப்ரீம் நைட் ஆஃப் த நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் உலகம் முழுவதும் மாற்றி வரும் பணி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே ஒரு வீரர் இருக்கிறார். இது கொலம்பஸ் மாவீரர்களின் விருதுவாக்குகளில் ஒன்று. இந்நிறுவனம் தொடங்கப்பட்ட 1882ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் இதன்படி வாழ்ந்து வருகின்றனர். மேலும் கடந்த 14 ஆண்டுகளாக இந்த குழுவினர் உள்ளூர் சமூகங்களின் தேவையை மிகவும் சிறப்பான முறையில் பூர்த்தி செய்து வருகிறார்கள்.
கடந்த கால சுப்ரீம் நைட் ஆஃப் த நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸின் கார்ல் ஆண்டர்சன் அவர்கள் தனது பயணங்களின் மூலம் உள்நகரங்களில் குறிப்பாக வாஷிங்டன் டிசி, சிகாகோ போன்றவற்றில் இருந்த மிகப்பெரிய தேவையை கவனித்தார். எனவே அவர் இந்த திட்டத்தை தொடங்க முடிவு செய்தார். முதல் ஆண்டில் அந்த நகரங்கள் ஒவ்வொன்றிற்கும் 1000 மேலாடைகளுக்கும் மேல் விநியோகித்தோம். குழந்தைகளுக்கான மேலாடை திட்டம் ஒரு செயல்பாடு. எங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி நிதி சேகரித்து வருகிறோம். தேவையில் இருக்கும் குழந்தைகளுக்கு கோட்ஸ் வாங்க நன்கொடைகளை சேகரிக்கிறோம். குழந்தைகளை தவிர அமெரிக்கா மற்றும் கனடா முழுவதும் உள்ள படை வீரர்கள் மற்றும் வீடற்றவர்களுக்கு மேலாடைகளையும் இந்த திட்டம் வழங்குகிறது. குளிர்கால மாதங்களுக்கு அனைவரையும் தயார்படுத்துவதற்காக, குறிப்பாக வெப்பநிலை -4 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே குறைகின்ற வீடற்ற சூழ்நிலை அதிகமாக இருக்கும் நகரங்களில் முதன்மையாக கோட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. கடந்த டிசம்பரில் கொலராடோவில் உள்ள ஒரு பள்ளியில் நைட்ஸ் தங்களின் 1 மில்லியனாவது மேலாடையை வழங்கினர். டென்வரில் உள்ள பள்ளியின் முதல்வர் எங்களிடம் வந்து, சில பெற்றோர்கள் எங்களிடம் வந்து அழுகிறார்கள். இது அவர்களுடைய பட்ஜெட்டில் எவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் திட்டம். பள்ளியின் அன்றாட வாழ்க்கையில் பங்கேற்கவும், பள்ளிக்கு பிறகு அவர்களின் செயல்பாடுகளில் பங்கேற்கவும் இது பெரிதும் உதவுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட பல குடும்பங்களுக்கு இது வாழ்க்கையை மாற்றும் நன்கொடையாக இருக்கிறது. ஏனென்றால் அனைவருக்கும் கோட் போன்ற பொருட்களை வாங்க பணம் இருப்பதில்லை. நைட்ஸ் என்ற இந்த அமைப்பானது இத்தகைய பணியை தொடரும் என்றும், எதிர்காலத்தில் 2 மில்லியனாவது கோட் வழங்குவதை கொண்டாடுவார்கள் என்றும் டில்லிங்கம் அவர்கள் தெரிவித்தார் என்பது கவனிக்கத்தக்கது. என்ன அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.